ஆதரவாக செயல்பட்டால் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸை தாக்குவோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே போர் பதற்றம் மூண்டுள்ள நிலையில் மற்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதன் விளைவாக இந்த 3 நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரான். அப்படி ஆதரவளித்தால் இந்த 3 நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலுக்கு உதவினால் உங்கள் கப்பல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள முகாம்கள் தாக்கப்படும். இந்த எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, ஈரானுடைய எச்சரிக்கை குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகளுக்கு தற்பொழுது ஈரான் நாட்டு அரசாங்கம் கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் பட்சத்தில் அந்த நாடுகள் மீதான தாக்குதலை தவிர்க்க முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையை ஈரான் நாட்டு அரசாங்கம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று நள்ளிரவு நடைபெற்ற தாக்குதலின் பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவுடைய விமானப்படைகள் என்பது தாக்குதலில் ஈரான் மீதான தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் அதற்கும் கடும் கண்டனத்தை ஈரான் அரசாங்கம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கிடையே பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து அதற்கு உதவுவதற்கான ஒரு கருத்துக்களையும் வெளிப்படையாக தெரிவித்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது கடும் கண்டனத்தை தற்பொழுது ஈரான் அரசாங்கமானது தெரிவித்து வருகிறது. குறிப்பாக டொனால்டு டிரம்புக்கு எதிரான ஒரு கடுமையான கருத்துக்களை ஈரானுடைய மூத்த அதிகாரிகளும் முன்வைத்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் இந்த 3 நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கான ஒரு கடும் எச்சரிக்கையும், அந்த நாடுகள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான போக்கில் செயல்பட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் ஈரான் அரசாங்கம் தற்பொழுது வெளியிட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.